ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆஞ்சநேயருக்கு மட்டும் இவ்வளவு பலம் எப்படி வந்தது? ராமாயணத்தில் அவரால் மட்டும் பல அரிய செயல்களை எப்படி செய்ய முடிந்தது? அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். அனுமன் சிறு குழந்தையாக இருந்தபோது ஒரு நாள் தனது தாய் அஞ்சனையிடம், எனக்கு பசிக்கிறது என்றால் எப்போது நீ உணவு தருகிறாய் தாயே? நீ இல்லாத போது எனக்கு பசி வந்தால் நான் என்ன செய்வது என்று கேட்டுள்ளார். அதற்கு தாய் அஞ்சனை, மகனே, நீ பழங்களை பறித்து சாப்பிடு என பதிலளித்துள்ளார். பழமா? அது எப்படி இருக்கும் என ஆஞ்சநேயர் கேட்டுள்ளார். அஞ்சனை அதற்கு பழம் என்றால் சிவப்பாக இருக்கும் என்று கூறியுள்ளார். ஒரு நாள் அதிகாலை வேளையில் வானத்தில் பார்த்த ஆஞ்சநேயரின் கண்ணில் சிவந்திருந்த சூரியன் தென்பட்டது. இதுதான் அம்மா கூறிய பழம் போல, அது எப்படி உள்ளது என சுவைத்து பார்ப்போம் என நினைத்து சூரியனை துரத்த ஆரம்பித்துள்ளார் அனுமன். பதறிப்போய் சூரியனும் ஓடியுள்ளார். இதனை கண்ட இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் தாக்கியதால் அனுமனுக்கு கன்னத்தில் காயம் ஏற்பட்டது. சமஸ்கிருதத்தில் ஹனு என்பதற்கு தாடையும் மண் என்பதற்கு பெரிதானது என்பதால் ஹனுமன் என்ற பெயர் உருவாகியது. இதனால் ஆத்திரமடைந்த வாயுதேவர் தன்னுடைய செயலான காற்று வீசுவதை சுருக்கி கொண்டார். இதனால் உலக உயிர்கள் அனைத்தும் ஸ்தம்பித்து போய்விட்டன. இந்த பிரச்சனையை அனைத்து கடவுள்களும் சிவபெருமானிடம் கொண்டு செல்கின்றனர். அவர் தலையிட்டு அனுமனை உயிர்ப்பிக்க வாயு மீண்டும் அனைத்து உயிர்களுக்கும் காற்றினை அளித்தார். இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டதால் அனுமானின் உடலும் அதை போலவே மிகவும் வலிமையுடையதாக இருக்கும் என சிவபெருமான் வரமளித்தார். மீண்டும் அவருக்கு வஜ்ராயுதத்தால் எந்த தீங்கும் ஏற்படாது என இந்திரன் வரமளித்தார். இந்திரனுடன் சேர்ந்து மற்ற தேவர்களான அக்னி தேவனும் அனுமனுக்கு நெருப்பினால் எந்தவித தீங்கும் ஏற்படாது எனவும், வர்ணதேவன் நீரினால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது எனவும், வாயுதேவன் காற்றினால் எந்தவித தீங்கும் ஏற்படாது எனவும் வரமளித்தனர். பிரம்மாவும் அனுமன் தன்னால் நினைத்த இடத்திற்கு நினைத்த நேரத்தில் செல்லலாம் எனவும், அவரை எவரும் தடுத்து நிறுத்த முடியாது எனவும் வரமளித்தார். மகாவிஷ்ணு கதா என்னும் ஆயுதத்தை வழங்கினார். அனைத்து கடவுள்களின் சக்தியும் ஒன்று சேர்ந்ததால் அனுமன் மிகவும் பலம் பொருந்தியவராக உருமாறினார். இத்தகைய சக்தி வாய்ந்த அனுமனை நாம் வணங்கினால் அறிவு கூர்மையாகும், உடல் வலிமை பெறும், மன உறுதி ஏற்படும், அச்சம் அகலும், நோய் நொடிகள் விலகும், தெளிவு உண்டாகும், வாக்கு வன்மை அதிகரிக்கும், உடல் மனநலம் குன்றியவர்கள் அனைவரும் சரியாவர், திருமணமாகாதவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், தொழில் நஷ்டமடைந்தவர்கள், பில்லி சூனியம் ஏவலால் பாதிக்கப்பட்டவர்கள், ஊழ்வினையால் துன்புறுகிறவர்கள் அனுமனுக்கு வெற்றிலை மாலை, வடை மாலை, எலுமிச்சம்பழ மாலை, துளசி மாலை சாற்றி வழிபட்டால் மேன்மை பெறுவார்கள். எண்ணெய் சாற்றி வழிபட்டால் நம் துன்பங்கள் அனைத்தும் வெப்பம் பட்ட வெண்ணெய் போல கரைந்து போகும் என்பது நம்பிக்கை. மார்கழி மாத அமாவாசையும் மூல நட்சத்திரமும் கூடி வரும் நாளன்று அனைத்து வைணவ கோயில்களிலும் அனுமன் கோயில்களிலும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்றைய நாளில் அனைவரும் ஆஞ்சநேயரை வழிபட்டு அவருடைய அருளாசியை பெற்றிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.